என்னுடைய பொண்ணு வந்து லாயரா இருக்காங்க. இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சீனியர் இருக்காங்க, அவங்க ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீஸ் பிராக்டிஸ் ஜூனியரா பிராக்டிஸ் பண்றாங்க. காலையில 8:30 மணிக்கு வேலைக்கு போயிருவாங்க, ராத்திரி 10:30 மணிக்கு தான் வருவாங்க. 14 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு டயர்ட் ஆகாம உழைக்கிறாங்க. ஏன்? ஆசை அவங்களுக்கு அதுல இருக்கு. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப அவங்களுக்கு பிடிச்ச வேலையா இருந்தா, நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் போது நான் சின்ன வயசுல என்னோட 7th ஸ்டாண்டர்ட் எனக்கு இந்த ஆசை வந்துச்சு. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்ப இருந்தா ஜேர்னலிஸ்ட் ஆகணும். அப்ப இந்த செல்போன்லாம் வராத காலத்திலேயே ராத்திரி 12:30 மணிக்கு 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது நான் ஆசைப்பட்டு போவேன். எங்க வீட்டுல சண்டைக்கு வருவாங்க. நீ என்ன 3 மணிக்கு வந்து 2 மணிக்கு வரும்? இல்ல வைகோ எலெக்ஷன்ல நிக்கல, இல்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் மாத்திருச்சு. நான் வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கவலைப்படுவாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒரு பேஷனா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஆசையா இருந்துச்சு. அப்ப அந்த ஆசை இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இருக்கல. நம்ம வந்து ஒரு விருப்பப்படுச்சோம், அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. அப்ப பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசும்போது உனக்கு என்ன படிக்கணுங்கிறத கேளுங்க. அதுல உனக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேளுங்க. எதனால நீ படிக்கணுங்கிறத கேளுங்க. அப்படிங்களா? என்னுடைய ரிலேட்டிவ் பையன் ஒருத்த வந்து நான் வந்து எப்படியும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் ஆகணும். அவனுக்கு என்னன்னா கார் பைக் கண்ட ஆசை. அவ்வளவுதான். கார் பைக் கண்ட ஆசை. அவன் வந்து எல்லா காரோடைய மேக்கு சொல்லிடுவான். நீங்க கார் ஒரு செகண்ட் பார்த்தா அந்த ஃப்ரேம் பார்த்தோன்னே இந்த கார் இந்த மேக், இந்த கார் இந்த வருஷம், இந்த கார் வந்து இந்த மாடல் சொல்லிடுவான். அப்ப அவனுக்கு பெரிய ஆசை கார் பைக்ல இருக்கிற ஆசையை வச்சுக்கிட்டு அவன் வந்து நான் வந்து மொபைல் இன்ஜினியர் ஆகிறேன். அப்புறம் போய் ஒர்க் ஷாப்ல மெக்கானிக் ஆக போறியான்னு கேட்டப்பறம் அவனுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சு. ஐயோ அப்படியா அப்படின்னு. அப்ப நீ என்ன ஒண்ணு இன்ஜினியர் ஆகி போய் R&D டிபார்ட்மெண்ட் போறியா? டிவிஎஸ்ல ஒர்க் பண்றேன், பஜாஜ்ல ஒர்க் பண்றேன், ஹீரோ ஹோண்டால ஒர்க் பண்றேன், அந்த மாதிரி நீ வந்து R&Dல போறியா? என்ன பண்ற? அவனுக்கு வந்து அது தெரியல. அவனுக்கு வந்து கார் பைக்ல ஆசை அவ்வளவு. அப்புறம் புரிஞ்சு இப்ப அவன் வந்து லாயரா உட்காந்துருக்கான். சரிங்களா? என் கூட பிறந்த அண்ணன் கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி கோல்டு கெமிஸ்ட்ரியில். எப்படின்னு பாருங்க. இங்க எத்தனை பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து புரியும்னு யோசிங்க, பிடிக்குங்கிறத விட்டுருங்க, புரியும்னு யோசிங்க. அவ்வளவு காம்ப்ளிகேட். அதுல கோல்டு மெடல் வாங்கினேன். இப்ப அவன் படிப்புக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம பேங்க்ல மேனேஜரா உட்காந்துருக்கான். ஒரு சயின்டிஸ்டா போயிருந்தான் அப்படின்னா புரிஞ்சுக்கும். பேங்க் மேனேஜரா உட்காந்துருக்கான், கோல்டு மெடல். இப்படி நம்ம என்னமோ ஒண்ணு படிக்க நினைச்சு, என்னமோ நான் நினைச்சு, என்னமோ ஒண்ணு போறதுக்கு அதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிம்பிளா போயிடலாம்.